இருட்டில் ஏதாவது தெரியுதா பாருங்கள், பின்னாடி பக்கம் இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரே வீட்டை சுற்றி ஒரே ரகலங்க, தாங்க முடியல. டாகு வீட்டை சுற்றி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்கு. அதனால் வீட்டு பின்னாடி தான் ஒரே அமக்கலம் சொல்லி சும்மா மிரட்டுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. வர விட மாட்டேன், நீங்கள் போங்க, சண்டை படுத்தவில்லை. யார பிங்கி எட்டி பார்க்குறேன். பிங்கி யாருன்னு எட்டி பார்க்குறாங்க. பிங்கி தோறுக்கலை பட்டுவா இருக்கும். அது தோறுக்கா ஒரு பிங்கி பெரிய டான் அப்படியே நடந்துனே வருவா. லைவ் ஆன் பண்ணியிருக்கேன். பாடாதீங்க தாளம் தகப்பனே, நிப்பாட்டுங்க சாமி. ஹாய் அக்கீல், எப்படி இருக்க? நீங்க ஞாபகம் வச்சிருக்கிய? பரவாயில்லையே, லைக்கு தான் போடுறதில்ல, ஞாபகமாச்சு வச்சிருக்கியே. அவள் சும்மா கண்ணில் தூசி தொடச்சி விட்ரு, சரியா போயிடும். ஏதோ ஒரு ஜீவன் மறுபடியும் அடுத்த ஜீவன் லைக் போட்டிருக்கு. இரவு வணக்கம், தேங்க்யூ. போட்டாச்சு. எதுக்கு அவளை பூச்சி கடிச்சுட்டு சொரியா? இந்த லைவுக்கு லைக் கேட்கல. அவளுக்கு பொண்ணு வரும்டாமா. அதெல்லாம் வராத, கம்னுறா, நீ நோண்டாத விட்றா. ஷார்ட்ஸ்க்கு சொன்னேன். சாப்பிட்டாச்சா கீழே? எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு? நம்ம தம்பி வந்திருக்காரு, இந்த உட்காந்துருக்காரு. எங்கே இருக்கான்? அந்த இருக்கான், கையில் குட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் கையில் பாரு, இங்கே பாரு கீழே தெரியுது. இருட்டில் இருக்கிறதால சரியாக தெரியல. குட்டி வச்சுருக்கான், 2 குட்டி இருக்குது கையில். இந்த பக்கம் பிளாக் இருக்கான், பிளாக் கருப்பாக தெரியுறான். இங்கே கொடு, இப்படி கூட பிளாக் கூட காட்டுறேன். அவன் வீதியில் இருக்கான், போட்டு டாடி சொல்லிட்டு டே குண்டா ஜண்டா. இங்கே பாரு சரி தாம்சி குட்டி வீதியில் இருக்கான். இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாலும் தெரியலையே. கடவுளே, என் சாமி என்னை காப்பாத்துங்க, என் சாமின்றோம்.